சனிப்பெயர்ச்சி அப்படிங்கிற ஒன்றத்தை பத்தி நிறைய பேருக்கு நிறைய விதமான பயங்களும் இருக்கு, நிறைய விதமான நன்மைகளுமே அவர் வந்து செய்வாரு அப்படிங்கிற எண்ணங்களுமே இருக்கு. ஃபர்ஸ்ட் சனிப்பெயர்ச்சி அப்படிங்கிறது எவ்வளவு முக்கியமானது ஐயா வாழ்க்கையில? சனி பயிற்சிங்கிறது ரொம்ப ஒரு இம்பார்ட்டண்ட்டான விஷயம். சனி தசை எல்லாருக்கும் பிடிக்கும். மகா கணபதியை பிடிச்சதுனா தான் ஒரு கொம்பை ஒடிச்சார். அந்த கொம்பை ஒடித்தவொன்னா அந்த கொம்பு எதுக்காக பயன்பட்டுச்சு? ஒரு மகாபாரத போரவே உருவாக்குறதுக்கு பயன்பட்டுச்சு. அடுத்து மகாவிஷ்ணுவை பிடிச்சார், அவர் பன்றி அவதாரம் எடுத்தார். பிரம்மாவை பிடிச்சார், ஒரு தலை போயிடுச்சு. சிவபெருமானை பார்த்து பிடிச்சார், அவருக்கு ஆண்டி கோலம் பிச்சாண்டி ஆக்கிட்டார், பிச்சாடனார். யாசகம் கேட்டு போகக்கூடிய நிலைமைக்கு கொண்டு வந்துட்டார். எல்லா திசையாதிபதிக்கும் பிடிச்சி உலகத்தில் எல்லாருக்கும் பிடிச்சோன்னே சனிக்கு சனி தசை பிடிச்சி. அப்போ மமதை கூடி போச்சு. உலகத்தில் என்னை விட பெரிய அழகம் கிடையாதுன்னு சொல்லி சுயம்பு லிங்கத்து மேலே போய் காலை வச்சுட்டார். நீ என்ன அழகு, நான் தான் அழகு. உண்மையிலே சனி வந்து பார்த்த உடனே கவர்ச்சியாகக்கூடிய உருவத்தை கொண்டவர் சனி.